வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய எல்லா சத்தியங்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு பரமேறி போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க. பிரதர், இந்த மாதிரி செய்யலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா, பைபிளில் இதற்கெல்லாம் அனுமதி இருக்கிறதா, நிறைய கேள்விலாம் கேட்குறாங்க. பாருங்க, எல்லா கேள்விகளுக்கும் நம்ம எங்கிருந்து பதிலை பெற வேண்டும் என்று சொன்னால் வேத வாக்கியத்தை தான் நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கேள்வி கேட்டாலும் சரி. அதுல ஒரு கேள்வி என்ன கேள்வினா, காலங்காலமா அது கேட்டே இருக்கணும். கிறிஸ்துவ ஸ்திரீகள் பொட்டு வைக்கலாமா? கிறிஸ்துவ ஸ்திரீகள் பொட்டு வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, இதற்கான பதில் என்ன அப்படின்னா நம்ம உடனே சொல்லிடலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ ஸ்திரீகள் என்ன வைக்கக்கூடாது, பொட்டு வைக்க கூடாதுன்னு நம்ம சொல்லிடணும். அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, பிரதர் வளையல் போடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணாங்க கேட்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு கேள்வியே கேட்பாங்க. வளையல் போடலாமா, மெட்டி போடலாமா, பிரதர் பூ வைக்கலாமா பிரதர், சகோதரிகள் கேட்பாங்க. இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்னா பதில் கொடுக்கணும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்ப நம்ம பதில் சொல்ல போறோம் வேத வாக்கியத்துல இருந்து. ஏன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ ஸ்திரீகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொட்டுலாம் வச்சுக்கிறாங்க. யாரும் என்ன செய்யறது, குங்குமம் வைக்கிறது. குங்குமம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க. என்ன வச்சுக்கிறாங்கன்னா, ஸ்டிக்கர் போட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறாங்க. ஒரு சகோதரி கேட்டாங்க, பிரதர் இது மாதிரிலாம் செய்யலாமா? அப்போ அதற்கான பதிலை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். பாருங்க, எந்த ஒரு கிறிஸ்துவ ஸ்திரீகளும் குங்குமம்லாம் வைக்க மாட்டாங்க. நல்லாவே தெரியும் அது யாருடைய பாரம்பரியம், அது இந்துக்களுடைய பாரம்பரியம். சரிங்களா? திருமணமான பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, இங்க என்ன செய்வாங்கன்னா குங்குமம் வச்சுக்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க திருமணமானவங்க, அப்படித்தானே? அப்ப கேள்வி என்னன்னா, கிறிஸ்தவ ஸ்திரீகள் பொட்டு வைக்கலாமா? அப்போ பிரதர், நாங்க இந்த குங்குமம்லாம் வைக்கிறது இல்லை. நாங்க வேலைக்கு போறப்ப என்ன வச்சுக்கிறோம், ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறோம். ஸ்டிக்கர் போட்டு இது பாவமா? இந்த குங்குமம் வைக்கிறது, சரிங்களா, நெத்தியில இங்க பொட்டு வச்சுக்கிறது, வளையல் போட்டுக்கிறது, மெட்டி போட்டுக்கிறது, காதுல கம்மல் போட்டுக்கிறது, மூக்கத்தி போட்டுக்கிறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமா அவங்களுடைய மதத்துல ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. எதுக்கு மூக்குத்தி போடணும், எதுக்கு காது குத்தி கம்மல் போடணும், எதுக்கு நெத்தியில இந்த இடத்துல ஏன் குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமா அவங்க மாத்திரம் என்ன செய்யறாங்கன்னா போதிக்கிறாங்க. அவங்களும் அதை என்ன செய்யறாங்க, பின்பற்றுறாங்க. உடம்புல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, உடம்புல 7 சக்திகள் இருக்குது. அப்போ நெற்றியில ஒரு 6வது சக்தி இங்க இருக்குது. அந்த இடத்துல இந்துக்கள் அவங்க பெண்கள் அங்க குங்குமம் வச்சாங்கன்னா எந்த ஒரு ஆபத்து அவங்களுக்கு என்ன ஆகாதுங்க, வராது. அவங்களுடைய கணவருக்கு வராது. இதெல்லாம் அவங்க பாரம்பரியம் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, போச்சுட்டே இருக்கிறாங்க. அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு கவிஞர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு புக்கை எழுதிக்கிறார். ஏன் ஸ்திரீகள் குங்குமம் வைக்கிறாங்க, ஏன் பொட்டு வைக்கிறாங்க, ஏன் வளையல் போடுறாங்க, ஏன் மெட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு அறிவியல் பூர்வமான விளக்கத்தை என்ன பண்ணிக்கிறாருன்னு கொடுத்துக்கிறார். இன்னைக்கு நீங்க போய் யூடியூப், கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இந்த பொட்டு ஏன் வைக்கிறாங்க, ஏன் வளையல் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் ரீதியான காரியம் என்ன செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதெல்லாம் முன்னோர்கள் வச்சுக்கிறாங்க. பாருங்க, ஏன் கோலம் போடுறாங்கன்னா அதுக்கு இதான் அர்த்தம், இதெல்லாம் அறிவியல் பூர்வமானது. அப்படி முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் கத்து கொடுத்துக்கிறாங்க. அது இந்து மதத்தை கடந்து அது எப்படிப்பட்டது, அறிவியல் பூர்வமானது. இதை எல்லாரும் செஞ்சா தப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு என்ன, நம்மிடத்தில் என்ன ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன செய்யணுங்க, காத்துக்கொண்டு
சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. அப்ப சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகிரு. ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள், கிரீக்ல என்ன இருக்குன்னா அறிவியல் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள் அப்படின்ற. பொட்டு வைக்கிறதுக்கும் வளையல் போடுறதுக்கும் மெட்டி போடுறதுக்கும் பூ வைக்கிறதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியத்தை சொல்றாங்க இல்லைங்களா, இதெல்லாம் சயின்ஸ் ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு தேவன் சொல்ற. அதெல்லாம் எப்படிப்பட்டது? சீர்கேடான வீண் பேச்சுக்கள். அறிவியல் என்று அதெல்லாம் எப்படி பெயர் பெற்றிருக்குங்க? பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள். அதற்கு என்ன செஞ்சிரு? விலகி. அடுத்து சொல்ல பாருங்க, சிலர் அதை பாராட்டி. அப்ப கிறிஸ்தவ நிறைய என்ன செய்யறாங்க? அதை பாராட்டுறாங்க. ஏன் கோலம் போடுறோம்? வாழ்க்கையில நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்க சொல்றாங்க. போன எதுக்கு போடுறாங்களாம்? அப்படி வளைச்சு வளைச்சு போடும்போது வாழ்க்கையில நிறைய நெளிவு சுழிவுகள்லாம் வரும், அதெல்லாம் சமாளிச்சு நீங்க என்ன செய்யணும்? போக வேண்டும். அதை வந்து சொல்றாங்க அப்படின்னா இது நல்லா இருக்கே கேட்கறதுக்கு. பாரம்பரியமாக அவங்க நிறைய காரியங்களை பின்பற்றுறாங்க. வேத வாக்கியத்துல சிலர் அதை பாராட்டி என்ன ஆயிட்டாங்க? விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, கேள்வி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். எதை பாராட்டணும் எதை பாராட்டக்கூடாது என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். காது குத்தலாமா, மூக்குத்தி போடலாமா, பொட்டு வைக்கலாமா, பூ வைக்கலாமா, மெட்டி போடலாமா? கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் என்ன? வேத வாக்கியத்துல கர்த்தர் நமக்கு என்ன புத்திமதியை சொல்றாரோ, என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ, என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அந்த கட்டளைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். பிரதர், தேவன் வந்து உள்ளான மனுஷனை தான் பாக்குறாரு பிரதர். புறமான மனுஷன் என்ன செய்யறது இல்ல, அவர் பாக்குறது இல்ல. நான் வந்து குங்குமம் வைக்கிறது இல்ல, திருநீர் வைக்கிறது இல்ல, அல்லது நான் வந்து என்னதான் வைக்கிறேன்னா ஒரே ஒரு சின்ன பொட்டு தான் நான் வைக்கிறது. என்ன பதில் பெரிய பாவமா எனக்கு போகுது அப்படிதானே கேட்கிறாங்க. பாருங்க, வளையல் போடுவதாக இருக்கட்டும் அல்லது மெட்டி போடுவதாக இருக்கட்டும், சில தேவனுடைய சபையில தாலி கட்டுறாங்க, மஞ்சக்கயிறு கட்டுவதாக இருக்கட்டும், எது ஒன்றாக இருந்தாலும் எது இந்து மதத்தை எது அடையாளப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமா அடையாளப்படுத்துதுன்னா பொட்டு தான். மற்றதெல்லாம் எல்லா இதுலயும் அவங்க பின்பற்றுறாங்க. பூ வச்சுக்கிறாங்க. பூ வைக்காதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருமே பூ வச்சுக்கிறாங்க, மெட்டி போட்டுக்கிறான், வளையல் போட்டுக்கிறான். கிறிஸ்தவர்கள் யாரும் வளையலே போடுறது இல்லையா? பூ வைக்கிறது இல்லையா சகோதரிகள்? அப்ப அவங்க சொல்றது என்னன்னா, பிரதர், தேவன் வந்து உள்ளான மனுஷனை தான் பிரதர் பாக்குறாரு, புறமான மனுஷன் என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. 1 சாமுவேல் புஸ்தகம் 16:7 பாருங்க. இந்த கடைசி பகுதியை, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். வசனத்தை எடுத்துக்கிறான் பாருங்க. கர்த்தர் எதான் பாக்குறாரு? இருதயத்தை தான் பாக்குறாரு. புறம்பான மனுஷனை நான் அலங்கரித்தால் என்ன, அலங்கரித்துக் கொள்ளாமல் போனால் என்ன, நான் பொட்டு வைத்தால் என்ன, பொட்டு வைக்காமல் போனால் என்ன? பொட்டு வைக்கிறதுனால தேவன் என்ன சபிச்சிட போறாரா? தேவன் புறம்ப தள்ளி விட்டுற போறாரா? நிறைய தான் கேட்கிறான். தேவன் உள்ளான மனுஷனை தான் பாக்குறாரு, புறம்பான மனுஷன் என்ன செய்யறது இல்ல, பாக்குறது. அந்த இடத்துல தாவீதை பற்றி பேசும்போது அந்த சம்பவம் அங்க வருது. போய் இவன் தானாக்கும் அப்படின்னு சொல்லும்போது தேவன் சொல்றாரு, நீ பாக்குறபடி என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். நீ அவன் முகத்தை பாக்குற, நான் யாரை பாக்குறேன், நான் எதை பாக்குறேன், நான் இருதயத்தை பார்க்கிறேன். அந்த சம்பவங்கிறது வேற. அப்ப புதிய ஏற்பாட்டுல தேவன் என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதான் இருக்கும்படி காக்கப்படுவதாக. எதெல்லாம் குற்றமற்றதா இருக்கணும், எதெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும்? உள்ளான மனுஷன் மாத்திரமா? ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாமே எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமா இருக்கணும். தேவன் இருதயத்தை தான் பாக்குறாரு, புறமான மனுஷனை பாக்குறதுலன்னு அர்த்தமா?
பார்க்கறாரா இல்லைங்களா? நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கான்னு பார்க்கறாரா இல்லைங்களா? நம்முடைய நடக்கையை பார்க்கறாரா இல்லைங்களா? 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. இந்த சத்தியங்களை பேசுவதற்கு முன்பதாக நாம் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தணும். 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதே வேத வாக்கியத்துல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்கணும்? நடக்கை எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நடக்கை எல்லாத்திலையும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி தெரிந்தெடுத்தார்? எப்படி தெரிந்தெடுத்தாருங்க? வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் உலகத்திலும் என்ன பண்ணிக்கிறார்? பிரிச்சு எடுத்துக்கிறார். 2வது தேவன் என்ன சொல்லிக்கிறார்னா, இந்த உலகத்தாருடைய செய்கையின்படி முறைமையின்படி செய்யாதீங்கன்னு சொல்லிக்கிறார். 3வது என்ன சொல்லிக்கிறார்னா, நான் உங்களுக்கு கொடுக்கிற பிரமாணத்தின்படி செய்யுங்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த சத்தியத்தை தேவன் நமக்கு என்ன பண்றார்? போதிக்கிறார். முதல்ல எங்க இருந்து பிரிச்சு எடுத்துக்கிறாரு? உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்துக்கிறார். உலகத்தார் செய்வதை போல அவருடைய செய்கையின்படியோ அவருடைய முறைமையின்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? செய்யக்கூடாது. நாம் தேவனுடைய பிரமாணத்தின்படிதான் நடக்கணும்னு சொல்லி நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? கட்டளை. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடெல்லாம் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? பிரிச்செடுத்துக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும், நாமாக இருக்கட்டும், தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போஸ்தலர் சொல்லுவார், இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்க? ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்தார் எல்லாருமே எப்படிப்பட்ட சந்ததி? மாறுபாடுள்ள சந்ததி. அவங்க எதை பின்பற்றுவாங்க? மனுஷருடைய பாரம்பரியங்களை பின்பற்றுவாங்க. நாம் எதை பின்பற்ற வேண்டும்? தேவனுடைய பாரம்பரியங்கள். 2000 வருஷமா தேவனுடைய பாரம்பரியங்கள் எங்க இருக்குன்னா வேதவாக்கியத்துல. தேவன் எப்படி வாழ வேண்டும் என்று எதுல கொடுத்துக்கிறாரு? பிரமாணத்துல கொடுத்துக்கிறார். நம் மனுஷனுடைய பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டுமா அல்லது தேவனுடைய பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டுமா? தேவனுடைய பாரம்பரியம் அதான் பின்பற்ற. மனுஷர்கள் நிறைய பாரம்பரியங்களை வச்சிருப்பாங்க. அந்த பாரம்பரியத்தை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. அடுத்து இன்னொரு அறிவு நம்மகிட்ட இருக்கணும். என்ன அறிவு பாருங்க. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாதற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும். தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பரிசுத்தம் இதெல்லாம் பரிசுத்தம் இல்லைங்கிறத நம்ம எங்க தெரிஞ்சுக்க முடியும்னா வேத வாக்கியத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும். தேவன் எதெல்லாம் பரிசுத்தம் சொல்றாரோ அதெல்லாம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. தேவன் எதெல்லாம் பரிசுத்தம் இல்லைன்னு சொல்றாரோ அது எல்லாமே எப்படிப்பட்டதுங்க? பரிசுத்தம் இல்லாதது. இந்த அறிவு நமக்கு வரணும்னா நம்ம எதை படிக்கணும்? வேத வாக்கியத்தை படிக்கணும். அப்போ உலகத்துக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த சம்பந்தமுமே கிடையாது. உலகத்திலிருந்து பிரிச்செடுக்கப்பட்டிருக்குமா? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார் இல்லைங்களா? அந்த கானான் தேசத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவன் ஒரு கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அது என்ன கட்டளை பாருங்க. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நான் 3-4 வசனத்தை வாசிக்கணும் பாருங்க. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்துடைய செய்கையின்படி செய்யாமலும்
அவருடைய முறைமையின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். தேவன் என்ன சொல்றாரு? நீங்க உங்களை கானான் தேசத்துக்கு நான் கூட்டிட்டு போக போறேன். நீங்க என்ன செய்யணும்னா, எகிப்துல அவங்க ஒரு முறைமை இருக்குது, அவங்க ஒரு செய்கை பண்ணிக்கிறான். அந்த செய்கையின்படியோ அந்த முறைமையின்படி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்க ஒரு தேசத்துக்கு போறீங்க. அது என்ன தேசம்? அது கானான் தேசம். அந்த கானானியர்கள் ஒரு முறைமையை பின்பற்றுவாங்க, ஒரு செய்கையை பின்பற்றுவாங்க. அந்த செய்கை என்ன பண்ணக்கூடாது, நீங்க செய்யக்கூடாது. அவங்க ஆணுக்கு ஆண் திருமணம் பண்ணிக்குவாங்க, பெண்ணுக்கு பெண் திருமணம் பண்ணிக்குவாங்க. முறைகேடான உறவுகள்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. யார்ட்டுங்க? எகிப்தியர், கானானியர். அப்ப இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, அவங்களுடைய முறைமைகளை என்ன செய்யக்கூடாதுங்க, கற்றுக்கொள்ளக்கூடாது. முறைமைகளையோ அங்க சொல்றாரு இல்லைங்களா, செய்திகளை என்ன பண்ணக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய். தேவன் உலகத்திலிருந்து நம்ம பிரித்தெடுத்தாலும் மிக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவன் எதுல இருந்து பிரிச்சு எடுத்துக்கிறாரு? அவங்களுடைய செய்கை, அவங்களுடைய முறைமை, அதுல இருந்து பிரிச்சு எடுத்துக்கிறார். நாம் என்ன பண்ணக்கூடாது, அதன்படியாக செய்யக்கூடாது. யார் கட்டளை கொடுக்கிறாருங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா கட்டளை கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய பிரமாணம் இருக்கு. தேவனுடைய பிரமாணத்தை தவிர வெளியே இருக்கக்கூடிய மனுஷனுடைய உபதேசங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, அது மனுஷருடைய போதனைகள், அது மனுஷருடைய பாரம்பரியங்கள். யோசேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியேயும் போதனையின்படியேயும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகுமே. அப்ப இந்த வசனத்துல பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானா. ஞானசான பெறுகின்ற பொழுது கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, மரிச்சுக்கிறோம். எதையும் நம்ம அடக்கம் பண்ணிட்டோம்? உலக வழிபாடில் நம்ம என்ன பண்ணிட்டோங்க, அடக்கம் பண்ணிட்டோம். உலகத்தார் ஜோசியம் பார்ப்பாங்க, பில்லி சுனியம் வைப்பாங்க, விக்கிரக ஆராதனை செய்வாங்க, எல்லா அக்கிரமத்தை செய்வாங்க, எல்லா அநியாயத்தையும் பண்ணுவாங்க. விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், திருட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அதுல இருந்து தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க, பிரித்தெடுத்து இப்படிதான் நீங்க வாழணும்னு பிரமாணத்தை கொடுத்துக்கிறார். ஒரே மனைவியோடு வாழ வேண்டும். உலகத்தார் எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம், நமக்கு அப்படியா? ஒரே மனைவியோடு ஒரே புருஷனோடு வாழ வேண்டும். கணவனோ மனைவியோ மரித்து போனதுக்கு அப்புறம் இன்னொரு திரும்ப என்ன பண்ணிக்கலாங்க, செய்து கொள்ளலாம். இதுதான் தேவனுடைய முறைமை, தேவனுடைய செய்கையே இதுதான், தேவனுடைய முறைமையே இதுதான். இப்படித்தான் வாழ அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க, நம்ம கற்றுக் கொடுத்துக்கிறார். உலகத்தாரை போல நாம் வாழலாம். லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அதாவது நிறைய கிறிஸ்துவ ஸ்திரீகள் சொல்றாங்க, பிரதர் வெறும் நெற்றியோட போனா எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இப்படி வெறுமையா என்ன பண்ணக்கூடாது, நெத்திய வச்சிருக்க கூடாது. வெறுமையா நெற்றி யாருக்கு இருக்குன்னா விதவைகளுக்கு தான் இருக்கும். அவங்க தான் பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு சின்ன ஸ்டிக்கர் போட்டா என்ன பண்ணிக்கோங்க, வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு? ஸ்திரீகளுக்கு, சகோதரிகளுக்கு. அப்புறம் என்ன செய்ய போறேன், ஒரே ஒரு சின்ன ஸ்டிக்கர் போட்டு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. உலகத்துல இருந்து தேவன் பிரிச்சு எடுத்துக்கிறாருன்னா அந்த முறைமையிலிருந்து வெளியே எடுத்துக்கிறார் இல்லைங்களா, கொண்டு வந்துக்கிறார் இல்லைங்களா. அந்த முறைமை அவருடைய செய்கையிலிருந்து தேவனோடு பிரிச்சு எடுத்து வந்துக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு பூ வைப்பதோ, ஒரு வளையல் போடுவதோ, ஸ்திரீகள், சகோதரிகள் ஒரு மெட்டி போடுவதோ இன்றைக்கு எல்லா கலாச்சாரத்தையும் பின்பற்றுறாங்க. ஆனால் பொட்டு வைப்பது என்பது குறிப்பாக எந்த எந்த கலாச்சாரமா இருக்கிறது? பொட்டு வச்சாலே என்ன சொல்லுவாங்க, இவர்கள் இந்து. பொட்டு வைக்கலைன்னா என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்ன வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர் நகை போடுவாங்களா? போடுவாங்க. பூ வைப்பாங்களா? வச்சுக்குவாங்க.
கையில வளையல் போடுவாங்களா? போட்டுக்குவாங்க. கழுத்துல செயின் போட்டுக்குவாங்களா? போட்டுக்குவாங்க. பொட்டு வச்சுட்டாங்கன்னா நல்லாவே தெரியுது இல்லைங்களா? அது நீங்க குங்குமம் போட்டு வச்சா என்ன, ஸ்டிக்கர் போட்டு வச்சா என்ன, நம்முடைய தோற்றத்தை அவங்க என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. நான் பொட்டு வைக்கிறதுனால எனக்கு ஒரு மேன்மையா இருக்கும் சமுதாயத்தில் அப்படின்னு நினைக்கிறாங்க. லூக்கா புஸ்தகம் 16:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. நான் பொட்டு வச்சு போறதுனால என்னை மேன்மைப்படுத்துவாங்க, என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, சகோதரிகள் நினைச்சாங்கன்னா, அது தேவன் முன்பதாக எப்படி இருக்குதாம்மா? அருவருப்பு. எப்படி இருக்குது? அருவருப்பாய் இருக்கிறது. தேவன் பொட்டு வைக்க வேணாம், பூ வைக்க வேணாம், வளையல் போட வேணாம் தேவன்லாம் சொல்லல. வேத வாக்கியத்தை கொண்டு நாம என்ன செய்யறோங்க? நிதானிச்சு பாக்குறோம். தேவன் சொல்லிக்கிறாரா பொட்டு வைக்க வேணான்னு? பூ வைக்க வேணாம்னு சொல்லிக்கிறாரா? மெட்டி போட வேணாம்னு சொல்லிக்கிறாரா? நாம என்ன செய்யறோங்க? வசனத்தை கொண்டு நாமே நிதானிச்சு பாக்குறோம். எது தகுதி, எது தகுதி இல்லை, எது தகுதியானது? நம்மை தேவ பிள்ளைகளாக இந்த சமுதாயத்தை என்ன செய்யணுங்க? விளங்க பண்ணும். சகோதரிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீகள் எப்படி அலங்கரிக்கணுமா? நற்கிரி. அவங்க எப்படி சமுதாயத்துல தங்களை காட்ட வேண்டும்? தேவ பக்தியுள்ளோர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே. பொட்டு வச்சுட்டு போனா வசனம் சொல்ல போல தேவ பக்தி உள்ளவங்களா? நாமே நிதானிக்கிறோம் பாருங்க. சகோதரிகள் நெத்தியில பொட்டு வச்சுட்டு போறாங்க, ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு போறாங்க. சமுதாயத்துல பொட்டு வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஸ்திரீகள் யாரு? கிறிஸ்தவர்கள். பொட்டு வச்சுட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்க? இவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள். அப்ப அந்த வேத வாக்கியத்துல பாருங்க, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே. எப்படி இருக்கணுமாமா? தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி இருக்கு. சகோதரி என்ன செய்யணும்? இதெல்லாம் நிதானிக்க வேண்டும். இப்ப கேள்வி என்னன்னா, பிரதர் பொட்டை வைக்க கூடாதா? அதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஒரு சின்ன பொட்டு தானே பிரதர், என்ன பிரச்சனை வந்துட போகுது? எனக்கு நல்லா தெரியும் பிரதர், நான் எப்போதும் யாருக்குள்ள இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் இருக்கிறேன். இந்த விசுவாசத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? அழித்து போட முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறான். ஏன்னா சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் தேவன் சொல்லிட்டார். சரீரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அற்ப பிரயோஜனமானது. அப்ப என்னுடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்னா பலம் உள்ளவனா இருக்கிறான். நான் பொட்டு வைக்கிறதுனால என்னுடைய விசுவாசம் என்ன ஆகாது? வீழ்ந்து போகாதுன்னு நினைக்கிறான். இப்ப கேள்வி என்னன்னா, என்னிடத்தில் இருப்பது அன்பா அறிவா? கேள்வி பாருங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அப்ப விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது புசிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டால் நம்ம என்ன செய்யலாங்க? விக்கிரகமானது ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன செய்யலாம்? புசிக்கலாம். அது சொல்ல பாருங்க, நமக்கு தெரியுமே அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். எனக்கு நல்லா தெரியுதுங்க. என்ன தெரியுதுன்னா, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நான் சாப்பிட்டா எனக்கு ஒண்ணுமே செய்யாது. விக்கிரகமானது ஒன்றுமே இல்லை. நான் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். என்கிட்ட என்ன இருக்குன்னா, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிப்பதை குறித்ததான அறிவு என்கிட்ட இருக்குது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஒரு விக்கிரக கோயில்ல உட்கார்ந்து என்ன செய்யறேங்க? பிரசாதத்தை வாங்கி நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அந்த வழியா ஒரு பலவீனமான சகோதரன் வர்றார்.
என்னை பார்க்கும்போது அவர் என்ன ஆவாரு? இடரல். பாருங்க, என்கிட்ட என்ன இருக்குன்னா அறிவு இருக்கு. ஐயோ, இந்த சகோதரன் இந்த வழியா தான் அவர் டெய்லியுமே போவாரு, நான் இங்க உட்காந்து இந்த விக்கிர கோயில உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா பார்க்கக்கூடிய அந்த பலவீனமான சகோதரன் என்ன ஆயிடுவார்? என் நிமித்தம் இடரல் அடைவார். என்னிடத்தில் இருக்க வேண்டியது அன்பா அல்லது அறிவா? நான் அன்பா இருப்பேன்னா என்ன செய்ய மாட்டேன்? அந்த சகோதரனுக்கு இடரலை ஏற்படுத்த மாட்டேன். அப்ப நான் அன்பா இருப்பேன்னா அந்த சகோதரன் என்ன ஆவாரு? என்ன செய்வேன்? நான் அந்த சகோதரனுக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்தும். எவ்வளவு பசியா இருந்தா என்ன செய்ய மாட்டேன்? அங்க போய் ஏன்னா நான் சாப்பிட்றதுனால அந்த சகோதரன் என்ன ஆயிடுவாரு? இடரல் அடைஞ்சிருவாரு. சபைக்கு வரக்கூடிய பக்தியுள்ள சகோதரிகள் நெத்தியில ஒரு பொட்டு வச்சுட்டு போய் சபைக்கு இங்க வரும்போது நீங்க பொட்டு வைக்க மாட்டீங்க. வேலைக்கு போற இடத்துல நீங்க போகும்போது பொட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சபைக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு பலவீனமான சகோதரி உங்களை பாக்குறாங்கன்னா என்ன ஆகும்? அதான் முக்கியமானது. அப்ப என்னிடத்துல இருப்பது அறிவா அன்பா? அறிவு எதை உண்டாக்கும்? இருமாப்பு. என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் ரொம்ப எப்படி இருக்கிறேன்? ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். இந்த பொட்டு என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன பண்ணாது? அழித்து போட. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அந்த அறிவு உங்களுக்கு எதை உருவாக்குங்க? இருமாப்பு. ஆனால் அன்பு எதை உருவாக்கும்? பக்தி விருத்தியை உருவாக்கும். நீங்க மற்ற சகோதரிகள் மீது அவங்க எப்படி இருக்கணும்? அன்புள்ளவங்களா இருக்கணும். நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னோட சபைக்கு வரக்கூடிய ஸ்திரீ எப்படி இருக்கிறாங்க? பலவீனமா இருக்கிறாங்க. அவங்க விசுவாசம் என்ன செய்யக்கூடாது? இடர்களை ஏற்படுத்த, அவங்களுடைய விசுவாசத்திற்கு நான் ஒருபோதும் எதை ஏற்படுத்தக்கூடாது? இடர்களை ஏற்படுத்தக்கூடாதுன்னா நாம் ஸ்திரீகள் எப்போதும் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவ ஸ்திரீகள், பலமுள்ள ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தினால யாரும் தவறி போயிடவே கூட. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாது இருக்கு. மாம்சம் புசிப்பது பாவம் ஏதாவது பைபிள் சொல்லப்பட்டிருக்க? பவுல் என்ன சொல்றாரு? நான் மாம்சம் புசிக்க மாட்டேன்றாரு. ஏன் சொல்றாரு அப்படி? ஏன்னா என் சகோதரனுக்கு அதை எதை உண்டாக்குதுங்க? மாம்சம் புசிக்கிறது இடர்ல ஏற்படுத்துது. அப்ப நான் என்ன செய்ய மாட்டேன்? என்றென்றைக்கும் மாமிசம் புசியாது இருப்பேன். அவர்கிட்ட என்ன அறிவு இருக்குது? மாம்சம் புசிச்சா அது எந்த ஒரு பாதிப்பு என்ன செய்யாது எனக்கு? எந்த கறி வேணாலும் நான் சாப்பிடுவேன், எந்த மாம்சம் வேணாலும் சாப்பிடுவேன். நான் தேவன் என்ன பண்ணிக்கிறேன்? எல்லாத்தையுமே சாப்பிட சொல்லிக்கிறேன். ஆனா மாம்சம் புசிக்கிறது என் சகோதரனுக்கு இடர்ல ஏற்படுத்தின என்ன செய்ய மாட்டேன் என்னைக்குமே. எது முக்கியம்? மாம்சமா சகோதரனா? சகோதரன். அவருக்காக இவர் எப்படி இருக்கிறாருங்க? மாமிசம் ஒருபோதும் புசிக்க மாட்டேன்ற. இதான் எதுங்க? அன்பு. இப்ப எதை உருவாக்குது? அது பக்தி விருத்தி. பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, மெட்டி போடக்கூடாது, வளையல் போடக்கூடாது, இப்படி சொல்லிட்டே போலாம். இது ஏதோ ஒன்று ஒரு சகோதரிக்கு இடர்லை ஏற்படுத்தும் என்று சொன்னால் சகோதரி என்ன பண்ணக்கூடாதுங்க? செய்யக்கூடாது. ஒரு வளையல் போடுறதோ, ஒரு மெட்டி போடுறதோ, ஏதோ ஒன்று ஒரு சகோதரிக்கு, பலவீனமான ஒரு சகோதரிக்கு இடர்லை ஏற்படுத்துதுன்னு சொன்னா அந்த பலமுள்ள சகோதரி என்ன செய்யக்கூடாது? பாருங்க, இதுதான் என்னங்க? அன்பு. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ பிரஜாதிகள் நியாய தீர்ப்பினால தேவனை மகிமைப்படுத்துவாங்களாம். யார் நிமித்தம்? நமது நிமித்தம். ஏன் மகிமைப்படுத்துறாங்கன்னா நாம் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கையை காண்பிக்கணும். எப்படி நடக்கையை காண்பிக்கணும்? நல்ல நடக்கையை காண்பிக்கணும். நல்ல நடக்கையை காண்பிக்கும் போது நியாய தீர்ப்பினாலே பிரஜாதிகள் யாரை மகிமைப்படுத்துவாங்க? தேவனை. நம்ம எப்படி நடந்துக்கணும்? தேவ பக்தியுள்ள ஸ்திரீகள் என்று சொல்லிக் கொள்கிற
பயபக்தி உள்ள அந்த ஸ்திரீகளை போல் என்ன செய்யணுங்க சகோதரிகள் காண்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படிதான் நடக்கணும். அவங்க தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளை போல் என்ன செய்யணுங்க நடக்க வேண்டும். ஒட்டு வைக்கிறதுனாலயோ பூ வைக்கிறதுனாலயோ மற்ற காரியங்கள் செய்வதனாலேயோ சகோதரிகள் பாவத்துல விழுந்து போயிட்டாங்கன்னு அர்த்தமா? தேவன் உலகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறாருங்க பிரிச்சு எடுத்துக்கிறார். நாமே அந்த மார்க்கத்தை போய் கத்துக்கணும். அது பிரஜாதிகளுடைய மார்க்கம். அது அந்த மார்க்கத்தை ஏன் நம்ம கத்துக்கணும்? அப்ப இன்றைக்கு சமுதாயத்திலே, இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே சமுதாயத்துல பொட்டு வைக்கலாம் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களா இல்லைங்களா? எல்லாமே சொல்லுவாங்க. பொட்டு வைக்கலாம் என்ன இருப்பாங்க? கிறிஸ்தவர்கள். பொட்டு வச்சிருந்தாங்கன்னா அவங்க வேறு மதத்தை சார்ந்தவர்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள். அப்படி நடக்க வெளிப்படுத்துது இல்லைங்களா? அப்ப நாம் யாருக்கும் எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாதுங்க ஏற்படுத்தக்கூடாது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், பொட்டு வைப்பதோ அல்லது வளையல் போடுவதோ, அதாவது சகோதரிகள் காலில் கொலுசு போடுறதோ அல்லது மெட்டி போடுவதோ பூ வைப்பதோ எந்த சகோதரிக்கும் இடர்களை ஏற்படுத்தும் என்றால் அதை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதுங்க செய்யக்கூடாது. மாம்சம் புசிக்கிறது என்னுடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இடர்களை ஏற்படுத்தும் என்று சொன்னால் நாம் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? அவங்களுக்கு முன்பதாக மாமிசம் புசிக்க கூடாது. இரண்டாவது வகையான மக்கள் யாருன்னா கிறிஸ்தவத்திலேயே இருக்கக்கூடிய மாயமாலமான மக்கள். இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு வேலைக்காக நாங்கள் இந்துக்குன்னு காமிச்சிருக்கோம். இன்னைக்கும் அரசாங்க உத்தியோகத்துல யார் இருக்காங்கன்னா இந்த மாதிரி மாயமாலக்காரர்கள் எங்க இருக்கிறாங்க? வார சபைக்கு வந்துருவாங்களா? நெத்தியெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. நல்ல சுத்தமான கிறிஸ்தவர்களை போல எங்க வந்து உட்காந்துக்குவாங்க. சபை கூடி வரும்போது உட்காந்துக்குவாங்க. திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நெத்தியில 4 பொட்டு வச்சுட்டு இருப்போம். இவங்களாம் யாரு? மாயமாலக்காரர்கள். என்ன நினைக்கிறாங்கன்னா, நிச்சயம் எனக்கு என்ன கிடைக்குங்க? நான் வாரம் சபைக்கு போறேன் இல்லையா, என்ன கிடைக்கும் எங்களுக்கு? பரலோகம். யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் அதிகாரிகளும் அநேகரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்க? வசனம் சொல்வதை போல அநேகர் யாரிடத்துல விசுவாசம் வச்சுக்கிறாங்க? கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசம் வச்சுக்கிறான். ஆனா வேலை செய்யக்கூடிய இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க? அதை அறிக்கை பண்ண மாட்டார்கள். அங்க அறிக்கை பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? வேலை போயிடும். கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கியிருக்கேன். எப்படி வாங்கினீங்க? நான் இந்த மதத்தை சேர்ந்து என்ன பண்ணிக்கிறேன். நிறைய பேர் பேர்லாம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பொதுவான பேர் வைப்பாங்க. கிறிஸ்டின் நேம்லாம் வைக்க மாட்டாங்க. எப்படி வைப்பாங்க? பட்டும் படாமல் சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி பொதுவான பேர் வச்சுக்குவாங்க. ஏன்னா நாளைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சா என்ன பண்றது? ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன ஏசாவை போல் இராதபடிக்கு எப்பொழுதும் எப்படி இருங்க? எங்க ஒருவேளை போஜனத்துக்காக தானே அந்த மாதிரி பண்றாங்க. நல்லா இருக்கணும், நல்லா வாழணும்னு. அவங்க எதை இழந்து போயிட்டாங்க? நித்திய ஜீவனை இழந்து போயிருப்பாங்க. எந்த மாயக்காரலும் எங்க போக முடியாதுங்க, நித்திய ஜீவனுக்கெல்லாம் போக முடியாது. அப்ப ஜெபாலயத்தில் நிறைய பேர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைக்கிறாங்க. அதை அறிக்கை பண்ண என்ன ஆயிடுவாங்க? வெளியே துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு ரகசிய சீசர்களா இருக்கிறான். இப்படிப்பட்டவங்களை குறித்து இயேசு என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16. வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் என்று அனலும் என்று வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி. உங்களை எப்படிப்பட்டவங்க? குளிரும் இல்ல அனலும் இல்ல. ஒண்ணு நல்லா குளிரா இருக்கணும், இல்ல ஒண்ணு எப்படி இருக்கணுங்க? அனலா இருக்கணும். ஆனா எப்படி இருக்கிறாங்க? வெதுவெதுப்பா இருக்கிறான். கிறிஸ்துவின் சபையில, கர்த்தருடைய சபையில இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கான். வேலைக்காக என்ன செய்யறாங்க? அரசாங்கத்தையே ஏமாத்துறாங்க. அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு ரோமர் 14ஆம் அதிகாரத்துல.
உங்க அரசாங்கத்தை என்ன செய்யறாங்க? ஏமாத்துறாங்க. அப்படியே பொட்டு வச்சுக்கிறது, திருநீர் வச்சுக்கிறது, குங்குமம் வச்சுக்கிறது. சரி, பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்க? நீ தேவனுக்கு பயந்து நடக்கணுமா, தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொன்ன பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? முதல்ல நீங்க நடங்கணுமா? அவங்க பிள்ளைகள் எப்படிதான் போவாங்க? அவங்க என்ன மாயமானத்தை கத்துக்கிறாங்களோ, என்ன மாயமானத்தை நடக்கிறாங்களோ, அதே மாயமானத்தை தான் யாரும் பின்பற்றுவா? அவருடைய பிள்ளைகளும் பின்பற்றுவாங்க. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அவங்களுக்கு கூட என்ன செய்யப்படுங்க? கவர்மெண்ட் வேலை நமக்கு இல்லை. கவர்மெண்ட் வேலை இல்லாதவங்க எல்லாம் சாப்பிடாம செத்து போயிடுறாங்களா? இல்ல வாழ முடியறது அவங்கனால? வாழாம செத்து போயிடுறாங்களா கவர்மெண்ட் வேலை இல்லாதவங்கலாம்? கிறிஸ்தவர்கள் அப்படி செத்து போயிட்டு இருக்காங்களா? உண்மையான கிறிஸ்தவர்கள்லாம்? தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாரு, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? புசிக்கிறதுக்கு போஜனத்தையும் உடுக்கிறதுக்கு உடையும் தருவேன்னு சொல்லிக்கிறேன். இதோட என்ன வேணும்? அரசாங்கத்தை ஏமாத்துறான். அவங்க நினைக்கிறாங்க நம்ம அரசாங்கத்தை ஏமாத்துறோம். ஆனா யார அவங்க ஏமாத்திக்கிறாங்க? தங்களை தான் ஏமாத்திக்கிறாங்க. அவங்க குடும்பம் எப்படி விருத்தி அடையும்? பிள்ளை எப்படி கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருப்பாங்க? ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12-13 பாருங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன் அரசாங்கத்தை ஏமாத்தினு தேவன் கேட்பார். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஏன் இருந்தேன்னு கேட்பார். ஏன் மாயக்காரை போய் நடித்தேன்னு சொல்லி கேட்பார். என்ன பதில் சொல்ல முடியும்? நியாய தீர்ப்பினாலே கர்த்தருடைய பிரமாணத்தின் நடக்கணும் எப்படி இருப்பாங்க? தைரியமா போய் நிற்பாங்க. ஆனா சபையும் ஏமாத்தி அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க பாருங்க. தேவனுக்கு முன்பதாக போய் தைரியம் நிற்க முடியுமா? நிற்க முடியுங்களா? முடியாது. 13 வசனம் பாருங்க. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரன் முன்பாக தடுக்கலையும் இடரையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்திலையுமே சகோதர சகோதரிகளுக்கு முன்பதாக தடுக்கலையோ இடரை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? போடக்கூடாது. நான் இப்படி செய்யறதுனால என் சகோதரனும் என் சகோதரி இடர்கள் அடைகிறாங்கன்னா ஒருபோதும் அதை என்ன பண்ணக்கூடாதுங்க? செய்யக்கூடாது. நம்முடைய நடக்க எல்லாவற்றிலையும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் என்ன செய்யணுங்க? நடந்து கொள்ள வேண்டும். சகோதரிகள் எப்படி இருக்கணும்? 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 பாருங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில், மனுஷனுடைய பார்வையில மனுஷனுக்கு முன்பாக எதெல்லாம் மேன்மையா இருக்கோ அதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படித்தான் இருக்குங்க? அருவருப்பா இருக்கு. தேவனுடைய பார்வையில எது விலையேற பெற்றது? இப்படி அலங்கரிச்சுட்டு போறதா? அப்படியே அழகா பொட்டு வச்சுட்டு போறதா? தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலிருந்து பிரிச்செடுத்துக்கிறாங்க. நம்ம எப்படித்தான் வாழணுங்க? கிறிஸ்துவ ஸ்திரீகள் மற்ற கிறிஸ்துவ ஸ்திரீகள் எவ்வளவு பரிசுத்தத்தோடு வாழ்றாங்களோ அதே பரிசுத்தத்தை எல்லா ஸ்திரீகளும் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். இப்படித்தான் வாழணும் இருக்கும். அதான் சொல்றேன். அதுவே தேவனுடைய பார்வையில் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. இதுதான் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதுங்க? விலையேறப்பட்டது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் நம்முடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை, இந்த அலங்கரிப்பு தான் தேவன் என்ன செய்யறாரு? புருஷர் கீழ்ப்படிந்து அலங்கரியுங்கள் அப்படின்னு. பழைய ஏற்பாட்டில் அங்க இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்திரீகள், பூர்வத்தில் இருந்த தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த அந்த பரிசுத்த ஸ்திரீகள் இப்படிதான் என்ன பண்ணாங்க? தங்களை அலங்கரித்தார்கள். நம்மளை பார்த்தா கிறிஸ்தவர்கள் சொல்லணும். நம்முடைய நடக்கையை பார்த்தா அவங்க யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். ரோமர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு
ஒத்த வேஷம் தெரியாமல். இன்னைக்கு அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க இல்லைங்களா, சபையை அரசாங்கத்துல ஏமாத்துறாங்க பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரிக்கிறான். அங்க போனா அந்த மதத்தை சேர்ந்தவர்களை போல் நடந்து கொள்வாங்க. சபைக்கு வந்து எப்படி வருவாங்க, இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களை போல் என்ன செய்வாங்க, நடந்து கொள்வாங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாங்க. நியாய தீர்ப்பின் நாளை கிறிஸ்து என்ன செய்வாரு, வாந்தி பண்ணி போட்டுருவார். இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கின்ற போது என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்? பொட்டு வைக்கலாமா, பூ வைக்கலாமா சகோதரிகள், பூ வைக்கலாமா, நெட்டி அணியலாமா, தாலி போடலாமா, வளையல் அணியலாமா? இந்த கேள்விக்கான பதில் என்ன? என்ன பதில்? தேவனுடைய கர்த்தருடைய சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கும் எந்த இடரையும் ஏற்படுத்துவோம் என்று சொன்னார், என்ன அவன் நியாயத்தினால தண்டிக்கப்படுவோம். அப்ப இதெல்லாம் நான் போடுறதுனால யாரோ ஒருவருக்கு இடரை ஏற்படுத்தும் என்று சொன்னால் ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. என்னங்க சகோதரிய, இந்துக்கள் மாதிரி நீங்க மெட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு சகோதரி கேட்கிறாங்க. சகோதரி என்ன செய்யக்கூடாது? ஏன் தெரியும், நமக்கு அறிவு இருக்குது, இதெல்லாம் ஒண்ணுமே அறிவு இருக்குது. ஆனா எது முக்கியங்க? அன்பு. ஏன்னா அந்த சகோதரிக்கு இந்த சகோதரி எதை ஏற்படுத்தணும், பக்தி விருத்தியை ஏற்படுத்த வேண்டும். பக்தியுள்ள ஸ்திரீகள் என்ன செய்யணுங்க, நடந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்க. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள். யாரின் இடரல் ஏற்படுத்தக்கூடாதுங்க? யூதருக்கு, கிரேக்கருக்கு, தேவனுடைய சபைக்கு. யூதன்னா யாரு? இஸ்ரவேலர்கள். கிரேக்கர்னா யாரு? புரஜாதிகள். தேவனுடைய சபைனா யாரு? நாம். மாயக்காரர்களை போல என்ன செய்யக்கூடாது, நடிக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட காரியமா இருக்கணும், பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நாம் எப்பொழுதும் என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.